அதே மாதிரி தாங்க மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல் உழுந்து பாலிட்டிக்ஸ்க்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அதை பற்றி அதிகமாக பேச விரும்புகிறேன். ரஜினி வந்து கலைஞர் அரங்கில் வந்து புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருக்காருங்க. அதை வந்து அது திமுகவுடைய அவர் பிரதிபலிப்பு மாதிரி தெரியுதா? நீங்க அதை எப்படி என்ன நேற்று எதுனா ரஜினிகாந்த் அவர்கள் அமைச்சர்கள் கலைஞர் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினி கண்ணுக்குள்ளே விரல் விட்டு அதே மாதிரி தாங்க மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கா விவகாரத்துல வந்து மத்திய அரசு எவருக்கு ஈஸியா நீர்நிலைகள் தமிழகம் முழுவதும் ஆக்கிரமிப்பு அகற்றவில்லை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்றாங்க. நீர்வளத்துறை தான் சரியா செயல்படல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன நடவடிக்கை என்ன மாதிரி இருக்கும்? எவ்வளவோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் ஆக்கிரமிச்சே தான் இருக்காங்க. அதனால பல்வேறு குறுக்கீடுகள் எங்களுக்கு வேற வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லை, நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு மாற்று இடம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. சில நேரங்களில் பள்ளிக்கூடங்கள் போகிற கட்டிடங்களை கூட கட்டிகிட்டு இருக்காங்க. ஆகையினால எங்களுக்கு இருக்கிற ஸ்டாஃப் ரொம்ப கம்மி. அதிகமான நீர்வளத்துறையில் போதிய அதிகாரிகள் வரை இல்லை, எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க இப்போ தான். ஆகையினால எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்து கொண்டு தான் இருக்கோம். மேகதாது அணை கட்டுறதுக்கு உச்சநீதிமன்றம் ஒன்றும் தடை விதிக்கல, அதனால நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சிவகுமார் மறுபடியும் நேற்று முன்தினம் அறிவிச்சிருக்கோம். சொல்லி அழுத்து போயிட்டேன். அவங்க ஏதாவது சொல்லுமே போகிறாங்க, கொடுங்க. அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை அது. அவங்க பாலிட்டிக்ஸ்க்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அதை பற்றி அதிகமாக பேச விரும்பலை. நந்தன் கால்வாய் திட்டம் இன்னும் முழுமையை பெற வரல அப்படின்றாங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க சீக்கிரம் இந்த வருஷம் முழுமை பெறும். தனி கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. நிறைவான நிதி ஒதுக்கீடுக்கு ஏற்பாடு செய்யும். தேவகவுடா சொல்றாரு, தமிழகமும் கர்நாடகம் பேச்சுவார்த்தை மூலம் விரைவில் தீர்வு காணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதியிலிருந்தே நமக்கு நல்ல எண்ணம் இல்லாதவர் அவர். நமக்கு காவேரி பிரச்சனையில் எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். அவர் பிரதமராக இருக்கும்போதே என் பேச்சுவார்த்தையில் நான் அவரோட கலந்துக்கிட்டு இருக்கேன். அதனால தமிழகத்தின் பால் நல்ல எண்ணமே இல்லாதவர் அவர். ரஜினி வந்து கலைஞர் அரங்கில் வந்து புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருக்காருங்க. அதை வந்து அது திமுகவுடைய அவர் பிரதிபலிப்பு மாதிரி தெரியுதா? நீங்க அதை எப்படி என்ன நேற்று எதுனா ரஜினிகாந்த் அவர்கள் அமைச்சர்கள் கலைஞர் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினி கண்ணுக்குள்ளே விரல் விட்டு அதே மாதிரி தாங்க மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கா சொல்றதுக்கு விவகாரத்துல வந்து